இந்த விஜய் விவகாரத்தில் கையாளுறதுல தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் ஒரு பதட்டம் இருக்குது. 75 ஆண்டுகால பாரம்பரியமிக்க கட்சிக்கு ஒரு நடிகனை பார்த்து ஏன் இவ்வளவு பதட்டம்? இரவோடு இரவாக முதலமைச்சர் போனார். 10 லட்ச ரூபாய் நிவாரணத் தொகை கொடுக்கப்பட்டது. இறந்தவர்களின் உடல்கள் உடனடியாக ஒப்படைக்கப்பட்டன. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு எல்லாம் பண்ணிட்டு, ஆனால் வந்து டிசாஸ்டர் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு இயந்திரம் அவ்வளோ நல்லாவே செயல்பட்டாங்க. நம்ம மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ரெண்டாவது, இந்த சம்பவத்துக்கு மூல காரணம் அரசு கிடையாது, விஜய். விஜயோட விவகாரத்தில் 41 பேர் செத்து போய் 100கணக்கானவர்கள் காயமடைஞ்ச விவகாரத்தில் மூல குற்றவாளி, முதல் குற்றவாளி விஜய். ரெண்டாவது பொதுமக்கள், மூணாவது தான் தமிழ்நாடு அரசு. அப்போ தம் பக்கம் நியாயங்கள் இருந்தும் திமுக அரசு கோட்டை விட்டு நின்று கொண்டிருக்கிறது. இந்த வழக்கை தமிழக காவல்துறையை நேர்மையாக விசாரித்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும். அதற்கான திறமை அவங்கக்கிட்ட இருக்குது. பொலிட்டிக்கல் வில் இல்லை. அதனால தான் இது சிபிஐக்கு போச்சு. மிகப்பெரிய தவறுங்க. ஒரே நாளில் டிவிஷன் பெஞ்ச் ஒரு ஆர்டரும் சிங்கிள் ஜட்ஜ் ஒரு ஆர்டரும் எப்படி போட முடியும்? ஆல்ரெடி சிபிசிஐடி விசாரணையில், அதுவும் உயர்மட்ட விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் அவ்வளோ சீக்கிரமாக சிபிஐக்கு மாற்றாது. மாநில அரசுடைய குளறுபடிகளால், திமுக வழக்கறிஞர் அணியினுடைய குளறுபடிகளால் தான் இந்த பின்னடைவு தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. பெரிய அவமானங்க. மூன்றாவது பெரிய அவமானம். மூணாவது பெரிய அவமானம். கிட்னி திருட்டு வழக்குல ஆப்போசிட்டா போய் அடி வாங்குனீங்க. வழக்குல போய் அடி வாங்குறீங்க. இப்போ அடி வாங்குறீங்க. 1 வருஷத்துக்கு மேலே கள்ளக்குறிச்சி கேஸில் சிபிஐக்கு போய் அதுவும் சிபிஐ என்கொயரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து 4 விஷயங்கள் அவமானப்பட்டிருக்கீங்க. வேங்கவேல் மட்டும் தான் பெண்ணி. மாநில காவல்துறை விசாரித்த வழக்கு எப்பொழுதெல்லாம் சிபிஐக்கு மாற்றம் செய்யப்படுகிறதோ, நீதிமன்ற தீர்ப்புகளால், அது உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ, அப்பொழுதெல்லாம் அது மாநில அரசுக்கு, மாநில காவல்துறைக்கு பெருத்த பின்னடைவு. இது பின்னடைவு இல்லை என்று பேசுபவர்கள் ஒன்று விவரமறியாத முட்டாள்களாக இருக்க வேண்டும், அல்லது திமுகவிடம் காசு வாங்கி கொண்டு திமுகவை காப்பாற்றுவதாக நினைத்து கொண்டு உண்மைக்கு மாறாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய கைக்கூலிகளாக இருக்க வேண்டும். இவங்களே என்ன பண்ணியிருக்கோம், இந்த சம்பவம் நடக்கும்போதே அன்று இரவு கொத்தாக பணம் விழும்போதே இது நிச்சயமாக சிபிஐக்கு போவோம், அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம், மத்தியில் வந்து நமக்கு விரோதமான அரசு இருக்கிறது, அதனால் சிபிஐ வைத்து அவர்கள் விளையாடுவதற்கு வாய்ப்புகள் அதிகன்றது தான் முதல்ல உங்களுக்கு வரைச்சிருக்க வேண்டிய விஷயம். 41 பேர் செத்து போன, 100கணக்கானவர்கள் காயமடைஞ்ச ஒரு வழக்கை ஒரு டிஎஸ்பி தலைமையிலான குழு தான் விசாரிக்குது. இதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரே நாளில் காலையில் மதுரை பெஞ்சில் சிபிஐ விசாரணை வேணாம் டிஸ்மிஸ் பண்ணி இப்போ இருக்க டிஎஸ்பி விசாரணையை போட்டோம், வழக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது, நாங்கள் இப்போ தலையிட முடியாது, சிபிஐலாம் கொடுக்க முடியாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க டிவிஷன் பெஞ்ச். அந்த ப்ரேயரே இல்லாமல் எஸ்ஓபி கேட்டு வந்த ப்ரேயரில் விசாரணை நடக்கவே இல்லை, ஆம வேகத்தில் நடக்குது, நான் எஸ்ஐடி போடுறேன்னு சிங்கிள் ஜட்ஜி சொல்கிறார். எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை ஒத்துக்குச்சு? டிஎஸ்பி விசாரிக்கலான்னு சொன்ன டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணுமா, எஸ்ஐடி போட்ட சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரை ஃபாலோ பண்ணுவோம்? ஃபாலோ பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் டிவிஷன் பெஞ்சை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று பெருசா 2 பெருசா? திராவிட மாடலில் 1 தான் பெருசு. இந்த படத்தில், சினிமா படத்தில் வரும், ஜட்ஜு வந்து விசாரணை முடிஞ்சு அப்படி தீர்ப்பு கொடுக்க உட்காரும்போது ஒருத்தன் ஓடி வருவான், ஐயா ஒரு புது ஆதாரம் இருக்கணும், அவர்களை கூண்டில் ஏற்றின உடனே வந்து தூக்கு தண்டனை வந்து விடுதலையாக மாறிடும். இந்த கதைலாம் சினிமாவில் தான் நடக்கும். அப்படிதான் நடந்திருக்கு நேற்று. நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கோட வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ஐடியும் ஒன்று போட்டிருக்காங்க அஜய் ரஸ்தோகி தலைமையில். இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு நெகட்டிவாக வந்து பார்க்கப்படுது. இது ஏன் நெகட்டிவாக பார்க்கப்படுதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? ரொம்ப சிம்பிளுங்க. மாநில காவல்துறை விசாரித்த வழக்கு எப்பொழுதெல்லாம் சிபிஐக்கு மாற்றம் செய்யப்படுகிறதோ, நீதிமன்ற தீர்ப்புகளால், அது உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ, அப்பொழுதெல்லாம் அது மாநில அரசுக்கு, மாநில காவல்துறைக்கும் பெருத்த பின்னடைவு. ஆகவே திமுக அரசுக்கும் திமுகவுக்கும் இது மிகப்பெரிய பின்னடைவு என்பதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். இது பின்னடைவு இல்லை என்று பேசுபவர்கள் ஒன்று விவரமறியாத முட்டாள்களாக இருக்க வேண்டும், அல்லது திமுகவிடம் காசு வாங்கி கொண்டு திமுகவை காப்பாற்றுவதாக நினைத்து கொண்டு உண்மைக்கு மாறாக பேசி கொண்டிருக்கக்கூடிய கைக்கூலிகளாக இருக்க வேண்டும். 2 கேட்டகரி தான். இது உண்மையிலேயே வந்து திமுகவுக்கு பின்னடைவு இல்லை, தமிழக அரசுக்கு பின்னடைவு இல்லைன்னா சிபிஐ விசாரணை கோரும் மனுக்களை எதிர்த்து சிபிஐக்கு மாற்றக்கூடாது, தமிழக காவல்துறையை விசாரிக்கலான்னு 3 மிக மூத்த வழக்கறிஞர்களை உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதாட கொண்டு வந்து நிறுத்தியது. அதில் 2 பேர் வந்து முன்னாள் இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர்கள், அதாவது அட்டார்னி ஜெனரல்ஸ் முகுல் ரோத்தகி, அபிஷேக் மனு சிங்வி. இன்னொருவர் முன்னாள் சட்ட அமைச்சர் கபில் சிபல்.
சிபல் ஏஜியாக இருந்ததில்லை, பட் சட்ட அமைச்சராக இருந்திருக்கார். இவங்க ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, ரொம்ப குறைஞ்சபட்சம் அடிமாட் எஸ்டிமேட்டுக்கு சொன்னால் 50 லட்சம்ன்றாங்க. சிலர் சொல்கிறாங்க 70லேருந்து 80 லட்சம்ன்றாங்க. குறைஞ்சது 50 லட்சம். அப்போ 3 பேருக்கும் சேர்த்து 1.5 கோடி. ஏற்கனவே 20 வழக்கறிஞர் போட்டிருக்காங்க அரசு தரப்புல அரசு தரப்பு. ஆமாம், அந்த இதுக்காக. வாதங்கள் எடுத்து. அப்போ இந்த பல கோடி ரூபாய்களை செலவு பண்ணி சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு ஏன் கேட்குறீங்க? உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சிபிஐக்கு போகிறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சாதாரண தமிழக அரசோட மாதாந்திர ஊதியத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை வச்சே சொல்ல வச்சிருக்கலாம். கவர்மெண்ட் பேர் அவ்வளோ பேர் இருக்காங்க. அவ்வளோ பேர் இருக்காங்க. சட்டம் ஒழுங்குக்கான யாரோ அவங்கள அமைச்சிருந்தா அவங்கள ஒரே ஒரு ஆளை அனுப்புங்க, கோர்ட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கலான்னு. வாதாடாதீங்க. 2 முன்னாள் அட்டார்னி ஜெனரல்ஸ், ஒரு முன்னாள் சட்ட அமைச்சர், மத்திய சட்ட அமைச்சர், ஒரு ஹியரிங்க்கு குறைஞ்சபட்சம் 50 லட்சம் வாங்கக்கூடியவங்க. அவங்களோட வக்கீல் ஃபீஸே 1.5 கோடி. நான் சொல்கிறது அடிமாட் எஸ்டிமேட்டுக்கு, அப்பர் லிமிட் எவ்வளோன்னு தெரியாது. அதாவது ஒரு முக்கியமான ஒரு கேஸ், 40 பேர் செத்து போன போயிருக்காங்க. கேஸ். ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ இந்த வழக்கு உங்கள் கையை விட்டு சிபிஐக்கு போகுதுன்னா அது உங்களுக்கு அவமானம் இல்லையா? நம்ம கீழே விழுந்தால் மீசையில் மண் ஓட்டலான்னு பேசுகிறீங்களா? ஆகவே இது ஒரு பெருத்த பின்னடைவு. இவங்க வந்து சில மாநில அரசு செய்த சில தவறுகள் தான் இதற்கு காரணம். அது முதலமைச்சர் வந்து அன்று இரவே அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தினார். இன்னும் சொல்லப்போனால் ராத்திரியே அங்கே புறப்பட்டு போனால், அதெல்லாம் பாராட்டுக்குரியது. மருத்துவர்களை வந்து அண்டை மாவட்டங்களிலிருந்து, கரூருடைய அண்டை மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை வரவழைத்தார்கள். நிவாரண உதவி 10 லட்சம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் பாராட்டுக்குரியது. முதலமைச்சர் சிறப்பாகத்தான் செயல்பட்டார். ஆனால் எங்கே கோட்டை விட்டுட்டாங்கன்னா, இவங்களே என்ன பண்ணியிருக்கோம், இந்த சம்பவம் நடக்கும்போதே அன்று இரவு கொத்தாக பணம் விழும்போதே இது நிச்சயமாக சிபிஐக்கு போவோம், போச்சுன்னா கண்டிப்பாக சிபிஐக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் போவோம், அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். மத்தியில் வந்து நமக்கு விரோதமான அரசு இருக்குது, அதனால் சிபிஐ வைத்து அவர்கள் விளையாடுவதற்கு வாய்ப்புகள் அதிகன்றது தான் முதல்ல உங்களுக்கு வரைச்சிருக்க வேண்டிய விஷயம். அன்புமணி, அண்ணாமலைலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்பயே, சிபிசிஐடின்றது தமிழக போலீஸோட லோக்கல் சிபிஐ. அது சிபிசிஐடி தலைமை விசாரணை ஒரு ஐஜி தலைமையில் அல்லது ஏடிஜிபி அல்லது டிஜிபி தலைமையில் ஒரு சிபிஐ ஹை லெவல் சிபிஐ என்கொயரி ஆர்டர் பண்ணிவிட்டு அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு எஸ்ஐடியை போட்டு அதை வந்து ஓய்வு பெற்ற ஒரு இது அத்தனையும் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் போட்டு அவங்க இதை கண்காணிப்பாங்க. சிபிசிஐடி வந்து இதை விசாரிக்கும், யாரும் தப்ப முடியாது, இதில் எந்த விதமான அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கும் இடம் கிடையாது அப்படின்னு வந்து நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதாவது அரசியல் ரீதியாக ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அற்புதமான அறிக்கை வெளியிட்டார். ரொம்ப மெச்சூர்டு பக்குவமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்னென்னா அது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டாங்கன்னார். அது ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது அரசியல் ரீதியாக அவங்க வந்து பண்ணாங்க. அதே மாதிரி வந்து யாரையும் கைதெல்லாம் கூட அவசரப்பட்டு பண்ணலை. இந்த புஷி ஆனந்தி இவங்கெல்லாம் கூட வந்து ஏபி கேட்டு போனாங்க. இப்போ எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. இந்த ஒரே ஒரு மாவட்ட செயலாளரை மட்டும் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவரும் இன்னும் கொஞ்சம் நாளில் வெளில அவர் ஒன்று இருக்கார். இந்த ஸ்டாம்பீடுக்காக அந்த மாவட்ட செயலாளர் ஆமாம் அவரும் வந்துடுவாங்க. எல்லாம் சிபிஐக்கு போனதால் வந்துடுவாங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இல்லை வந்துட்டாருன்ற மாதிரி அதான் இன்றைக்கும் நாளைக்கும் புஷி ஆனந்த் வந்து விஜய் வந்து வீட்டில் பார்த்துட்டு வெளில போயிருக்காரு. ஆமாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நிர்வாக ரீதியாக தமிழக அரசு எங்கே கோட்டை விட்டதுன்னா, இவர்களே அன்று இரவே அல்லது அடுத்த நாள் காலையிலையோ சிபிசிஐடி என்கொயரிக்கு நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. சிபிசிஐடியில் ஒரு ஐஜி தலைமையில் ஒரு அதிகாரிகள் தலைமையில் ஒரு குழுவை போட்டு எஸ்ஐடி, இவங்களே சிபிசிஐடி எஸ்ஐடி முழுக்க அவங்க வந்து இதை விசாரிப்பாங்க. முழு அளவிலான சிபிசிஐடி விசாரணை. ஏன்னா இது வந்து ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழக அரசு மீது கோபம் திரும்பியதற்கு பல காரணங்கள். அதில் ஒரு காரணம் என்னென்னா, 41 பேர் செத்து போன, நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைஞ்ச ஒரு வழக்கை ஒரு டிஎஸ்பி தலைமையிலான குழு தான் விசாரிக்குது. இதை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நிச்சயமாக வெறும் டிஎஸ்பி தலைமையிலான, அதுவும் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் டிஎஸ்பி, அவர் கடமை தவறியவங்க லிஸ்ட்டில் வராரு. அந்த டிஎஸ்பி எஸ்பிலாம் கடமை தவறியவங்க லிஸ்ட்டில் வராங்க. அவங்களோட ஃபெயிலரால் தான் இது நடந்ததுன்றது தான் குற்றச்சாட்டு. நீங்கள் அதில் வந்து லோ லெவல் ஆஃபீஸர்ஸில் ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்க அதிகாரிகளை வச்சு ஒரு விசாரணையை போடுறீங்கன்னா, 41 உயிர்கள் போயிருக்கு, நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த விசாரணையை வந்து ஒரு ஐஜி தலைமையிலான அதிகாரி மட்டத்தில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா தான் இது வந்து ஒரு நான் சொல்கிறது ஐஜி மட்டும் இல்லைங்க, இந்த சிபிசிஐடி தலைமையில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு கூத்து நடந்ததுங்க. இது வரைக்கும் தமிழக வரலாறுலேயே அந்த மாதிரி நடந்தது இல்லைன்றது என்னுடைய கணிப்பு. சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். சிபிசிஐடி விசாரணைக்கு நல்லா கவனிங்க, சிபிஐ இல்லை, சிபிசிஐடி விசாரணைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் போட்ட ஒரு கேஸில் அப்பீலுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் ஸ்டே வாங்குச்சு. உன் போலீஸ் தானே, அது விசாரிக்கிறதுக்கு நீ ஏன் பயப்படுற? அப்போ சிபிசிஐடிக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. அது என்ன கேஸ்னு கேட்டிங்கன்னா, சந்தீப் ராத்தோர் கமிஷனராக இருக்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை வந்து அப்டக்ஷன், கிட்னாப் பண்ணி சில கோடிகளோ பல கோடிகளோ வந்து இவங்க வாங்கினாங்க, மிரட்டி வாங்கினாங்க அப்படின்றது கேஸ்.
அந்த கேஸ் ஏற்கனவே கம்பெனி லா போர்டில் இருக்குது. கம்பெனி லா போர்டில் இருக்க ஒரு டிஸ்பியூட்டில் போலீஸ் எப்படி தலையிட முடியும்? அது நீ மிரட்டி துட்டு வாங்கிட்டான்னு சார்ஜ் வருது. கம்பெனி லா போர்டில் இருக்க இஷ்யூவில் தட்ஸ் அ சிவில் கம்பெனி டிஸ்பியூட். அது கம்பெனி லா போர்டு அதை ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது போலீஸ் எப்படி அதில் தலையிட முடியும்னு அந்த சார்ஜஸில், அந்த கமிஷனருக்கு எதிராக போடப்பட்ட சார்ஜஸில் சில கோடிகள் வந்து அப்டக்ஷன் பண்ணி மிரட்டி வாங்கினாங்கன்றது குற்றச்சாட்டு. அதுக்கப்புறமா தான் சிவில் ப்ரொசீடிங்ஸ்குள்ளே போலீஸ் தலையிடக்கூடாது, சிவில் கேஸே வந்து கேளுங்க. அப்போ வந்து கம்பெனி லா போர்டில் அந்த ஜட்ஜுக்கிட்ட தான் அந்த கம்பெனி லா போர்டு இஷ்யூவும் முதல்ல வந்திருக்கு. அவர் விசாரித்த கேஸ் ஏற்கனவே. இப்போ அவர்கிட்ட இந்த வழக்கு போகுது. அவர் என்ன கேட்குறாரு, நான் கம்பெனி லா போர்டில் இருக்க இஷ்யூ இது, இதில் நீ எப்படி தலையிட முடியும்? அதுவும் நீ பணம் வாங்கிட்டேன்னு இவங்க சொல்கிறாங்க அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. நான் இதுக்கு சிபிசிஐடி கவனிங்க, சிபிஐ இல்லை, சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு போடுறேன்னு அவர் உத்தரவு போட்டப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த சிபிசிஐடி என்கொயரிக்கு ஸ்டே வாங்குச்சு. இதில் 2 விஷயம். ஒன்று, அப்போ யாரை பார்த்து இவங்க பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. 2வது, சிபிசிஐடி விசாரணைக்கு அது வந்து தமிழக அரசோட கட்டுப்பாட்டில், முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு தலைவர், அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு அங்கம் ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு இந்த அரசே அப்பீலுக்கு போகுதுன்னா சிபிசிஐடிக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்களே கொடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா சிபிஐ கிட்ட வந்திருக்காதுங்க. அதாவது வந்து சிபிஐ நோக்கி இது போதுன்னும் போது அந்த வெள்ளத்தை தடுப்பதற்கான தடுப்பானையாக நீங்கள் சிபிசிஐடியை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது அப்போ வந்து சிபிஐக்கு ஒரு வாரத்துக்குள்ளே மாற்றிருக்கலாம். அப்போ வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஆல்ரெடி சிபிசிஐடி விசாரணையில், அதுவும் உயர்மட்ட விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் அவ்வளோ சீக்கிரமாக சிபிஐக்கு மாற்றாது. ஏன்னா ஏற்கனவே அது ஒரு ஸ்டேட் சிபிஐ கணக்கு தான். அதைத்தான் நான் சொல்கிறேன், இட்ஸ் லோக்கல் சிபிஐ. அப்போ கோர்ட்டை விட்டுட்டு இன்றைக்கி நிற்கிறீங்க. அப்புறம் 2வது முக்கியமான விஷயம் இந்த தனி நீதிபதியோட தீர்ப்பு. அவர் ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாத மிகப்பெரிய தவறுங்க. ஒரே நாளில் டிவிஷன் பெஞ்ச் ஒரு ஆர்டரும் சிங்கிள் ஜட்ஜ் ஒரு ஆர்டரும் எப்படி போட முடியும்? சிங்கிள் ஜட்ஜ் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை, அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் சிஜிஐ கிட்ட பர்மிஷன் வாங்கணும், ஜூரிஸ்டிக்ஷனே இல்லைங்க அவருக்கு. அப்போ இவ்வளவு தவறுகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. தமிழக அரசே அப்பீலுக்கு போயிருக்கணும். சிங்கிள் ஜட்ஜ் ஒரு ஆர்டர், பெஞ்ச் ஒரு ஆர்டர்னா எதை ஃபாலோ பண்ணுறதுன்னு கிளாரிங்காக நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க. அதோட விளைவு தான் இங்கே வந்து நிற்குது. நான் சொல்கிறேங்க, அதாவது வந்து இந்த வழக்கை தமிழக காவல்துறையை நேர்மையாக விசாரித்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும். அதற்கான திறமை அவங்கக்கிட்ட இருக்குது. பொலிட்டிக்கல் வில் இல்லை. அதனால தான் இது சிபிஐக்கு போச்சு. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இன்றைக்கி வயிற்றில் வாயில் அடிச்சுட்டு பிரயோஜனம் கிடையாது. எலெக்ஷன் இது டைம் இது ஒரு பெரிய அவமானம். இப்போ சமீபத்தில் பெரிய அவமானங்க. நீதிமன்றத்தில் 3வது பெரிய அவமானம் இது. 3வது பெரிய அவமானம். கிட்னி திருட்டு வழக்குல எஸ்ஐடி போட்டதுக்கு ஆப்போசிட்டா போய் அடி வாங்குனீங்க. ஆம்ஸ்டாங் வழக்குல போய் அடி வாங்குறீங்க. இப்போ அடி வாங்குறீங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே கள்ளக்குறிச்சி கேஸில் சிபிஐக்கு போய் அதுவும் சிபிஐ என்கொயரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து 4 விஷயங்கள் அவமானப்பட்டிருக்கீங்க. இன்னும் வேங்கவேல் மட்டும் தான் பெண்டிங். அது மட்டும் தான் பெண்டிங். அது அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட் மேலே இன்னும் வந்து இது ஓடி. ஆமாம். அப்போ இவர்களாகவே வந்து நிர்வாக ரீதியாக நல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. முதலமைச்சர் வந்து இரவே 2 மணி நேரத்தில் தலைமைச் செயலகம் விரைந்தார். மருத்துவர்கள் குழு வந்து, ஏன்னா கரூர் ஒரு சின்ன டவுனுன்றதுனால அண்டை மாவட்டங்கள்லேருந்து திருச்சி, கோயம்புத்தூர், சேலத்துலேருந்துலாம் வந்து உங்களுக்கு மருத்துவர்கள் குழு அங்கே அனுப்பப்பட்டது. இரவோடு இரவாக முதலமைச்சர் போனார். 10 லட்ச ரூபாய் நிவாரணத் தொகை கொடுக்கப்பட்டது. இறந்தவர்கள் உடல்கள் உடனடியாக ஒப்படைக்கப்பட்டன. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு எல்லாம் பண்ணிவிட்டு, ஆனால் வந்து டிசாஸ்டர் கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அரசு இயந்திரம் அவ்வளோ நல்லாவே செயல்பட்டாங்க. நம்ம மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. 2வது, இந்த சம்பவத்துக்கு மூல காரணம் அரசு கிடையாது, விஜய். அப்போ நான் நேற்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் சொன்னது தான், அதாவது வந்து தன் பக்கம் நியாயம் இருந்தும் தமிழக அரசு, திமுக அரசு கோட்டை விட்டு நின்று கொண்டிருக்கிறது. இது அவங்க தான் முடிவு பண்ணுவோம். இதில் இந்த பக்கம் வரலாம் சார். இப்போ ஒரு பக்கம் திமுக அரசு செய்த தவறுகள், சிபிசிஐடிக்கு கொடுக்காதது, அப்பீல் போனது எல்லாமே ஒரு பக்கம் வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை டிவிக்கே கோரவே இல்லை. கேட்டது ஜிஎஸ் மணி அப்படின்னு சொல்லி ஒரு பிஜேபி அட்வொகேட். இவங்க கேட்டது எஸ்ஐடி மட்டும்தான். ஆனால் சிபிஐ விசாரணைன்னு இவங்க அந்த கேஸ் இதுவானதுக்கப்புறமா இப்போ இவங்க சிபிஐ விசாரணைன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ இப்போ இவங்க கேட்குறவங்க அப்போ ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும்ல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, நீங்கள் வந்து அவங்க ஆரம்பத்துலேருந்தே சிபிஐ வேண்டான்றதுல ஒரு ஸ்டாண்டு, ஒரு பாலிசி டிசிஷனாக அவங்க டிவிக்கே எடுக்கிறாங்க. அதாவது வந்து நாங்கள் கேட்குறது வந்து சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இதை என்கொயரி பண்ணணுன்றாங்க. அது சிபிஐ வேணும்னு நாங்கள் கேட்கல. அந்த எஸ்ஐடி யார் தலைமையில் நியமிக்கிறாங்களோ அவர்கள் வந்து தாங்கள் விரும்பக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை, அது ஸ்டேட் போலீஸாகவும் இருக்கலாம், சிபிஐயாகவும் இருக்கலாம், எஸ்ஐடி வேணும் தான் நாங்கள் கேட்குறோமே ஒழிய, அது தட் மே பி ஈவன் அன் எஸ்ஐடி கான்ஸ்டிடியூட்டட் பை த சுப்ரீம் கோர்ட் கம்ப்ரைசிங் ஸ்டேட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். அதுதான் அவங்களோட ப்ரேயர். அவங்க சிபிஐ விசாரணை கேட்கல. சிபிஐ கேட்டது ஜிஎஸ் மணியும் 3 பெட்டிஷனர்ஸும். அதில் 2 பெட்டிஷனர்ஸ் பல்ட்டி அடிக்கிறான்.
இந்த பல்ட்டி அடிக்கிற கதையை நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ பல்ட்டி அடிக்கிறத பேசுகிறவங்க ஒரு கேஸில் ஆர்கியூமெண்ட்ஸ் முடிஞ்சு ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆன பிறகு தீர்ப்பு படிக்கிற அன்னைக்கு போய் அந்த புகார்தாரர் மனுதாரர் வந்து போலியானவர் தன்னை மிரட்டிட்டாங்கன்னு சொன்னால் அது கோர்ட்டில் எடுபடாது. இந்த படத்தில் சினிமா படத்தில் வரும், ஜட்ஜு வந்து விசாரணை முடிஞ்சு அப்படி தீர்ப்பு கொடுக்க உட்காரும்போது ஒருத்தன் ஓடி வருவான், ஐயா ஒரு புது ஆதாரம் இருக்கணும், அவர்களை கூண்டில் ஏற்றின உடனே வந்து தூக்கு தண்டனை வந்து விடுதலையாக மாறிடும். இந்த கதைலாம் சினிமாவில் தான் நடக்கும். அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ நேற்று அப்படி தான் நடந்திருக்கு. அதாவது திமுக வழக்கறிஞர்கள் வில்சனாக இருக்கட்டும், அவங்களுக்காக ஆஜரான அபிஷேக் மனு சிங்கியாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் உங்களையும் என்னையும் விட 100 மடங்கு 1000 மடங்கு நல்லா தெரியும் இதெல்லாம் எடுப்படாதுங்க. ஏன்னா இல்லை சார், இது என்னன்னு கேளுங்க. இவன் முதல்ல இந்த 2 பேரும் முதல்ல போட்ட பெட்டிஷனு சிபிஐ வேணும்னு போட்ட பெட்டிஷன் மிரட்டி வாங்கப்பட்ட பெட்டிஷனா, அல்லது இப்போ எங்களை மிரட்டி தான் அன்னைக்கு கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மிரட்டி நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டா? இது தனி பெட்டிஷனாகவே போகணும்ல. அல்ல அது சொல்லியாச்சு, நீ தனி பெட்டிஷனாக போடு, தேவைப்பட்டால் அதுக்கும் சிபிஐ என்கொயரிட்டாங்க. இதில் 3ஆவதாக ஒரு பெட்டிஷனர் இருக்கும். அவன் என்ன சொல்கிறான், என்னை திமுக தான் மிரட்டிச்சு, திமுக லோக்கல் ஃபங்க்ஷனரி ஒருத்தர் வந்து என்னை மிரட்டி நீ எனக்கு வாபஸ் வாங்கன்னு சொன்னாருன்னு அவன் சொல்கிறான். அப்போ அதையும் கணக்கில் எடுத்துக்கலாம்ல. ஏங்க இந்த பிரச்சனையை நேற்று ஜஸ்டிஸ் மகேஸ்வரி தெளிவாக சொல்கிறாருங்க. வில்சனும் அபிஷேக் மனு சிங்கையும் சொல்லும்போது மிரட்டிட்டாங்க 2 பெட்டிஷனர் போடலன்னா தட் இஸ் நாட் ஆஃப் மச் இம்பார்ட்டன்ஸ் பிகாஸ் தேர் ஆர் அதர் பெட்டிஷன்ஸ். இந்த 2 பெட்டிஷனரும் சிபிஐ வேணான்னு சொன்னால் கூட இன்னும் 2 பெட்டிஷன் இருக்குது, 2 பெட்டிஷன் இருக்குது. எந்த பெட்டிஷனுமே இல்லாமலே ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட்டே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போடலாம். ஏன்னா கீழே ஹைகோர்ட்டில் அவ்வளோ குளறுபடி நடந்திருக்கு. புரியுதா நான் சொல்கிறது? அவங்க மென்ஷன் பண்ண செந்தில்குமார் விசாரிச்சாங்க. நீ வந்து சிங்கிள் ஜட்ஜு, நீ எப்படி விசாரிக்கலாம்? உனக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்லை சார். உங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாத விஷயத்தில் சிங்கிள் ஜட்ஜ் விசாரிக்கிறார். சிங்கிள் ஜட்ஜு வந்து அந்த பெட்டிஷனை அவர் வந்து விசாரணைக்கு எடுத்ததே தவறு என்பது தான் சுப்ரீம் கோர்ட் சொல்கிற வாதம். நிறைய குழப்பம் நடந்திருக்கு. ஒரே நாள் சார் அடுத்தடுத்த நாள் கூட இல்லை சார், முதல் நாளோ அடுத்த நாளோ கூட இல்லை சார், அது இன்றைக்கோ நாளைக்கோ கூட இல்லை சார். ஒரே நாளில் காலையில் மதுரை பெஞ்சில் சிபிஐ விசாரணை வேணாம் டிஸ்மிஸ் பண்ணி இப்போ இருக்க டிஎஸ்பி விசாரணையை போட்டும் வழக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது, நாங்கள் இப்போ தலையிட முடியாது, சிபிஐலாம் கொடுக்க முடியாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணுறாங்க டிவிஷன் பெஞ்ச். அதே அந்த ப்ரேயரே இல்லாமல் எஸ்ஓபி கேட்டு வந்த ப்ரேயரில் விசாரணை நடக்கவே இல்லை, ஆம வேகத்தில் நடக்குது, நான் எஸ்ஐடி போடுறேன்னு சிங்கிள் ஜட்ஜு சொல்கிறார். எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் இதை ஒத்துக்குச்சு? யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த கேஸ் லிஸ்டிங் ஆச்சு? அது ஒன்று சார். அது கூட ரெண்டாவது, அதை கூட தாண்டி வாங்க சார். இப்போ அவர் பர்மிஷன் வாங்கினா இல்லையான்றதுலாம் ரெண்டாவது சார். ஒரு குறைஞ்சபட்ச வக்கீல், நான் சொல்கிறது இன்றைக்கி சட்டம் முடிச்சுட்டு வந்து இன்றைக்கி காலையில் முடிச்சுட்டு வந்து மத்தியானம் ப்ராக்டிஸ் பண்ணுற வக்கீல் கூட ஒரு விஷயம் தெரியும். டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரும் சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரும் ஒரே கோர்ட்டில் வேறு திசையில் வருதுன்னா மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ்வாங்க. அதுக்கு கிளாரிட்டி கேட்டு ஒன்று சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட போகணும், இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டே அப்பீலுக்கு போயிருக்கணும். பல வழக்குகள் இந்த மாதிரி போயிருக்காங்க சார். வார்த்தை புரியலன்ட்டுலாம் போயிருக்காங்களே சார். ஏஜி வந்து அங்கே அரசு வழக்கறிஞர்களும் திமுகவுக்காக ஆஜரான நம்முடைய ராஜ்யசபா எம்பி என்ஆர் இளங்கோ அவர்களும் டிவிஷன் பெஞ்ச் முன்னால் ஆஜராகும்போது இதெல்லாம் சிபிஐலாம் கூடாது, இப்போ தான் வந்து விசாரணையாக ஸ்டார்ட் ஆகிருக்குது, இன்னும் ரத்தம் வரையில், இன்னும் ரூமர்ஸ் எல்லாம் அடங்கலை, அதனால் சிபிஐக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஓகே இப்போ தான் விசாரணை ஆரம்பிச்சிருக்கு, சிபிஐலாம் தேவையே இல்லைன்னு டிஸ்மிஸ் ஆகுது பெட்டிஷன். அங்கே கவர்மெண்ட் அட்வொகேட் ஜெனரல் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரலும் இதுக்கு சிபிஐ வேணான்றார். அதே அந்த ப்ரேயர் இல்லாமல் எஸ்ஓபி ஸ்டாண்டிங் ஆப்ரேட் ப்ரொசீஜர் கேட்டு வந்த கேஸில் அதோட ஸ்கோப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஜட்ஜுக்கு உரிமை இருக்குங்க. ஆனால் தங்கிட்ட ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாத விஷயத்துலையும் தன்கிட்ட இருக்க பெட்டிஷன் ஏற்கனவே டிவிஷன் பெஞ்சில் விசாரிக்கப்பட்டிருக்கணும் போது இந்த ஜட்ஜு எப்படி விசாரிக்க முடியுன்றது நேச்சுரல் ஜஸ்டிஸ். அப்போ என்ன பண்ணியிருக்கணும், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் மயிலாடி இதை நீங்கள் விசாரிக்க முடியாது, நீங்கள் இதை ஒதுங்கிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்த டிவிஷன் பெஞ்ச் வந்து இதை வந்து விசாரிச்சிருக்குன்னு சொல்லணும். இப்போ நீ வந்து டிஎஸ்பி விசாரிக்கலான்னு சொன்ன டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணணுமா, எஸ்ஐடி போட்ட சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரை ஃபாலோ பண்ணணுமா? ஃபாலோ பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் டிவிஷன் பெஞ்சை தான் ஃபாலோ பண்ணணும். ஒன்று பெருசா 2 பெருசா? திராவிட மாடலில் 1 தான் பெருசு, திராவிட மாடலில் 2 விட 1 பெருசு. அப்போ எல்லாம் குளறுபடி இந்த கிரவுண்ட்ஸில் தானங்க சிபிஐக்கு போயிருக்குது. இவங்க தமிழ்நாடு அரசு பண்ண லீகல் குளறுபடி, லீகல் பங்க்லிங்னு வாங்க. நீங்கள் லீகல் பங்க்லிங்னால இது அங்கே போயிருக்குது. திஸ் இஸ் அ ஷியர் லீகல் பங்க்லிங்க. இல்லை இந்த ஒரு வழக்கில் மட்டும் தான் தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி பண்ணியிருக்கா, இல்லை ஆல்ரெடி வந்து சமர்கர சிக்ஷாலேருந்து பல வழக்குகள் வந்து பெண்டிங்கில் இருக்குது, நீட் ஆகட்டும் சரி பல வழக்கு? இல்லை இந்த பங்க்லிங் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ஒரே பெட்டிஷனை டிவிஷன் பெஞ்ச் முன்னால் ஒரு ஸ்டாண்டும் சிங்கிள் பெஞ்ச் முன்னால் ஒரு ஸ்டாண்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துருக்கக்கூடாது. அந்த பெட்டிஷன்ஸ் வந்து ஜூரிஸ்டிக்ஷனல் ஜட்ஜுக்கிட்ட வராமல் வேறு ஜட்ஜுக்கிட்ட போகும்போது ஹைகோர்ட்லேயே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை அப்போஸ் பண்ணியிருக்கணும். ரெசிஸ்ட் பண்ணியிருந்தால் ஜட்ஜு கேட்டிருப்பார். இவங்க அலோவ் பண்ணுறாங்க, ஜட்ஜு பேச அலோவ் பண்ணுறாங்க. இன்றைக்கி எங்கே வந்து நிற்குதுங்க? ஒரு வார்த்தை நேற்று ஜட்ஜு சொன்னார், ஜஸ்டிஸ் மகேஸ்வரி அவரோட ஆர்டர்லையும் இருக்குது,
வி ஆர் க்ளோஸ்லி வாட்சிங் வாட்ஸ் ஹேப்பனிங் இன் மெட்ராஸ் ஹைகோர்ட். இதெல்லாம் ரொம்ப அவமானங்க. ஆகவே மாநில அரசுடைய குளறுபடிகளால், திமுக வழக்கறிஞர் அணியினுடைய குளறுபடிகளால் தான் இந்த பின்னடைவு தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் ஏற்பட்டிருக்குது. கண்டிப்பாக ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குங்க. ஏங்க, எவ்ரி கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஸ்டேட் போலீஸ் டு சிபிஐ இஸ் அ ஷேம்லெஸ் திங். இட்ஸ் அ ஷேம் ஃபார் தி ஸ்டேட் கவர்மெண்ட். அதில் எந்த சங்கமே கிடையாது. ஒரு மாநில அரசுக்கு ஒரு அவமரியாதை, ஒரு வெட்கக்கேடு தான் இது. இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது. சட்டம் ஒழுங்குன்றது மாநில அரசோட சப்ஜெக்ட், ஸ்டேட் சப்ஜெக்ட், மாநில அரசோட ஆளுகைக்கு உட்பட்டது. நீங்கள் அப்படி பெருந்தன்மையாக இருக்கீங்கன்னா அஜித்குமார் வழக்கு மாதிரி நாங்களே கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் போய் 3 மூத்த வழக்கறிஞர்களை வச்சு பல கோடி செலவு பண்ணி நீங்கள் வேணான்னு ஆர்கியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்தோன்னா இது எங்களுக்கு பின்னாடி இல்லைன்னா இது என்ன கதையாக இருக்குது? அப்போ எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இதெல்லாம் கதைங்க? இதெல்லாம் இது இன்ட்ரி மாடல் இவ்வளோ டீட்டெயிலாக போட்ட பிறகு இதுக்கு மேலே என்னத்தை உங்களுக்கு தேவை? அது அப்படி தான் சொல்லுவாங்க ஜட்ஜஸ். விசாரிக்கணும், எஸ்ஐடி மானிட்டர் மந்த்லி ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும். இதுக்கு மேலே என்ன ஆகணும்? இது ஃபைனல் ஃப்ரீ ஃப்ளோ கொடுக்கணுன்ற விஷயங்கள் வரைக்கும் சொல்லிட்டாங்க சார். எல்லாத்தையும் முடிச்சிட்டான் சார் அவன். ஃப்ரீ ஃப்ளோலாம் அதாவது ஜட்ஜுக்கு அகாமடேஷன் கொடுக்கறது முதற்கொண்டு ஜட்ஜுக்கான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், இந்த எஸ்ஐடிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் சகலத்தையும் அவங்க பண்ணி கொடுத்தாச்சு. நோடல் ஆஃபீஸர் நீ அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. இதை வந்துடுவார் 4 நாளில் அஜய் ரோஸ்தகி வந்துடுவாருங்க. அஜய் ரஸ்தகி வந்துடுவாருங்க. நீங்கள் எல்லா இதையும் ஒபே பண்ணி தான் ஆகணும். இல்லைனா அதுக்கு தனியாக போய் கோர்ட்டில் சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் நிற்பாங்க. அதெல்லாம் இவங்க ஒபே பண்ணுறத தவிர இவங்களுக்கு வேறு வழி கிடையாது. கோர்ட்டை விட்டுட்டு நிற்கிறாங்கங்க. 2 ஜட்ஜு 2 ஜட்ஜு பெஞ்ச் ஆர்டரை நான் ஃபாலோ பண்ணுறதா, சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரை ஃபாலோ பண்ணுறதான்னு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருந்துருக்கணும். 2 பெருசா 1 பெருசா? நான் தான் சொல்கிறேன், திராவிட மாடலில் 1 தான் பெருசு. திராவிட மாடலோட இன்னொரு சாதனை இது. யாராவது கேட்டால் சிரிப்பாங்க. எவ்வளோ பெரிய பங்கிளிங் நடந்திருக்குங்க. நான் இத்தனையும் சொல்கிறேங்க. விஜயோட விவகாரத்தில் 41 பேர் செத்து போய் 100கணக்கானவர்கள் காயமடைஞ்ச விவகாரத்தில் முதல் குற்றவாளி விஜய், 2வது பொதுமக்கள், 3வது தான் தமிழ்நாடு அரசு. அப்போ தம் பக்கம் நியாயங்கள் இருந்தும் திமுக அரசு கோட்டை விட்டு நின்று கொண்டிருக்கிறது. விஜய் அவர்கள் எந்த தப்புமே பண்ணாத ஒரு மாதிரிலாம் இப்போ போட்டோ. இப்போ விஜய் தியாகியாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா? முதல் 2 வாரம் விஜய்க்கு எதிராக இருந்த மக்கள் உணர்வு இப்போ தமிழ்நாடு அரசுக்கு எதிராக திரும்புதில்லை. அப்போ தமிழ்நாடு அரசு ஏதோ தப்பு பண்ணுது, காவல்துறை பெரிய தவறு பண்ணிருக்காங்க. ஆமாம், பொலிட்டிக்கல் ஃப்ரண்ட்லேயும் ஆல்ரெடி கோட்டை விட்டுட்டாங்க, லீகல் ஃப்ரண்ட்லேயும் கோட்டை விட்டுட்டு நிற்கிறாங்க. இட்ஸ் அ பங்க்லிங், கிளியர் பங்க்லிங். இவங்க குளறுபடி, அதாவது குளறுபடினா சாதாரண குளறுபடி இல்லை, பெரும் குளறுபடி. எலெக்ஷன் இன்னும் 6 மாதத்தை வச்சுக்கிட்டு இதை பண்ணுறாங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் மீதும் நிர்மல்குமார் மீதும் வழக்கு பதிவு நீங்கள் ஆதவர்ஜுனா மீதும் விஜய் மீதும் ஏன் வழக்கு பதிவு பண்ணல? அவங்க 2 பேரும் தான் நான் வண்டியில் இருந்தாங்கன்ற ஒரு கேள்வி திருமாவளவனே வச்சிருந்தார். அப்பயுமே அரசு கிட்ட இருந்து முறையான ஒரு விளக்கமும் இல்லை. அதுக்கப்புறமா தான் அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணணும்னு பார்த்தா அதுவும் பண்ணவே இல்லை. ஏன்னா அந்த சிங்கிள் பேஜ் ஜட்ஜுமே விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு பண்ணன்ற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருந்தார் செந்தில்குமார் அவர்கள். அப்போ இவ்வளோ விஷயம் இருந்து இப்போ விஜயை காப்பாற்ற பாடுபடுத்த திமுக ஒரு பக்கம் இன்னொரு கேள்வி வருதுல்ல. அதுக்கெல்லாம் இப்போ இடம் இல்லை தம்பி. ஏன்னா இப்போ கையை மீறி போயிடுச்சு, சிபிஐக்கு போயிடுச்சு. இப்போ எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. நிர்மல்குமார் வெளியில் வந்துட்டார், இவர் புஷி ஆனந்த் இன்னைக்கு காலையில் வந்துட்டார், ஆதவர்ஜுனா முந்தானத்தே வந்துட்டார். எல்லாம் வந்துட்டாங்க அவங்க எல்லாருமே. திமுக இன்டெரக்டாக விஜயை சப்போர்ட் பண்ணுதானா? தட்ஸ் $1 million கொஸ்டின். என்கிட்ட அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஐ ஆம் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் ஆன் த பேஸ் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு அடிப்படையில் மட்டும்தான் நான் பேசுகிறேன். 2வது பொதுவெளியில் இருக்க விஷயத்தை மட்டும்தான் நான் பேசுகிறேன். நான் எனக்கு தெரியாத எந்த விஷயத்தையும் பேசலாம். நான் எந்த அவதூறும் பரப்பில், எந்த கான்ஸ்பிரசி தியரிக்குள்ளேயும் நான் போல. என்ன பொது வெளியில் இருக்கக்கூடிய விஷயம், சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டருக்கும் டிவிஷன் பெஞ்ச் ஆர்டருக்கும் வேறுபாடு வரும்போது சுப்ரீம் கோர்ட் அப்பீலுக்கு இமீடியட்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டே போயிருந்துருக்கணும். நேச்சுரல் ஜஸ்டிஸை கூட ஃபாலோ பண்ணாமல் சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் போடும்போது அதை தடுத்து தமிழ்நாடு அரசு பேசியிருந்துருக்கணும் இல்லையா? 3வது நீங்கள் இவ்வளோ இந்த சம்பவம் நடந்த உடனேயோ 24 மணி நேரத்தில் நீங்களாகவே இந்த வழக்கை ஒரு ஹை லெவல் சிபிசிஐடி என்கொயரி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிபிஐ வந்திருக்காது. நீங்கள் உங்கள் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டீங்க. யானை தலையில் மண்ணை அள்ளி போட்ட மாதிரி தாம் பக்கம் நியாயம் இருந்து திமுக அரசு தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கிச்சு. இது அத்தனைக்கும் மூல காரணம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஒரே ஒரு விஷயம், விஜய் விவகாரத்தில் கையாளுறதுல தமிழக அரசுக்கும் திமுகவுக்கும் ஒரு பதட்டம் இருக்குது. அதோட விளைவு தான் இவ்வளவும். சுருக்கமாக சொன்னால் இதை தான், மற்றதெல்லாம் வளன்னு பேச வேணாம். திமுக அரசுக்கும் இவர்களுக்கும் அரசுக்கும் திமுக கட்சிக்கும் திமுகன்ற கட்சிக்கும் ஒரு அடிப்படையில் விஜய் விவகாரத்தை கையாளுறதுல ஒரு பதட்டம் இருக்குது. பதறின காரியம் சதுரம். அவசியமே இல்லை. 75 ஆண்டுகால பாரம்பரியமிக்க கட்சிக்கு ஒரு நடிகனை பார்த்து ஏன் இவ்வளவு பதட்டம்? நான் அப்படி தாங்க இதை பார்க்குறேன். இது அவுட் ஆஃப் ஃபியர், அச்சத்தின் அடிப்படையில் ஒரு விதமான பதட்டம் வருது. தங்கள் வாக்கு வங்கி அவர் உடைக்கிறாருங்க, உண்மைங்க. உங்களுக்கு சேலஞ்சருங்க அவர், உண்மைங்க. ஆனால் உங்களை ஒன்றும் அவர் ரீப்ளேஸ் பண்ணிட முடியாதுங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் விஜயை அப்படியே விட்டிங்கன்னா அவரால் எவ்வளோ நாளைக்கு பாலிடிக்ஸ் பண்ண முடியுன்றது $1 million கொஸ்டின்.
நீங்கள் நேருவை ஏன்னா ஒரு பார்த்தீங்க, பிரச்சனை வந்தவருக்கு அப்புறமா ஓடுறாரு. காணாம போயிட்டாரு. நீங்கள் நேருவை பார்த்தீங்க, இந்திரா காந்தியை பார்த்தீங்க, காமராஜரை பார்த்தீங்க, ராஜாஜியை பார்த்தீங்க, எம்ஜிஆரை பார்த்தீங்க, ஜெயலலிதா பார்த்தீங்க, வைகோ, திருமா, எல்லாரும் ராமதாஸ், விஜயகாந்த் வரைக்கும் பார்த்துட்டீங்க. இவரை பார்த்து, ஒரு விஜயை பார்த்து உங்களுக்கு ஏன் இவ்வளோ நடுக்கம்? நான் திரும்பவும் சொல்கிறேங்க, இத்தனை குளறுபடிக்கும் காரணம் திமுக அரசுடைய நிர்வாக ரீதியிலான இத்தனை குளறுபடிக்கும் காரணம் விஜயை பார்த்து திமுகவுக்கு அரசுக்கும் திமுகவும் இருக்கக்கூடிய ஒரு பதட்டம் தான் காரணம். இதை சொன்னால் அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இதுதான் சார் உண்மை. இந்த ஹோல், அதாவது சம்மரைஸ் பண்ணுறதுனா, இந்த ப்ராப்ளத்தை சம்மரைஸ் பண்ணுறதுனா, இந்த பிரச்சனையோட மூலவேர் விஜயை பார்த்து திமுகவுக்கும் திமுக அரசுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பதட்டம். இந்த பதட்டம் தேவையே இல்லை. யானை தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி திமுக அரசு தன் தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கொண்டது. அதான் தேர்தல்களுக்கு 6 மாதம் இருக்கும் முன்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆமாம், 2 இடத்துல அந்த ஜட்ஜ் 2 இடத்துல வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியே இருக்குது என்கிட்ட. நீதிபதிகள் சொல்கிறாங்க, இட் இஸ் அர்ஜ்டு பிஃபோர் அஸ் தட் இஃப் இன்வெஸ்டிகேஷன் would be carried out by the police personnel whose top officials have already come out before the media making a statement that their subordinate officers have taken adequate steps and are not at fault. How far such investigation would be fair? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே எங்களுடைய கவனத்திற்கு ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவல்துறை உயர் அதிகாரிகள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் நன்றாக இந்த விஷயத்தில் செயல்பட்டிருக்கிறார்கள், போதிய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்ன பிறகு ஆமாம், ஹவு ஃபார் சச் அன் இன்வெஸ்டிகேஷன் would be fair? அது எந்த அளவுக்கு அந்த விசாரணை நேர்மையாக இருக்கும்? Prima facie, this fact in itself creates a doubt in the minds of general public about the independence and impartiality of the investigation. அதாவது பூர்வாங்க ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், காவல்துறை உயர் அதிகாரிகள் ஏடிஜிபி டிஜிபி அவர்கள் கீழமை அதிகாரிகளை குறித்து அவர்களுக்கு கொடுத்த நற்சான்றது பட்டியல் என்பது பொதுமக்கள் மத்தியில் இந்த விசாரணை எந்த அளவுக்கு சுதந்திரமானதாகவும் பக்கசார்பில்லாமலும் நடக்கும் என்ற சந்தேகத்தை கிளப்பி. ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கும் இதே மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. கமிஷனர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்கு, எல்லாம் விசாரிச்சுட்டு விஷயங்களுக்கு ஆம்ஸ்டாங் விஷயத்துல இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்லையும் இதே நடந்தது. இது மைக்கேல் பட்டி விஷயத்துலையும் இதே தான் நடந்தது. அங்கே வந்து மதம் மாற்றுறாங்கன்னு சொன்னப்போ அந்த ஆஃபீஸர், அவங்க லேடி ஆஃபீஸர் எஸ்பி, இல்லை மதம் மாற்றம் காரணம் இல்லைன்னு சொன்னப்போ, எப்படி நீங்கள் 24 மணி நேரத்தில் சொல்லானதான் ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றினார். ஸோ தெளிவாக இருக்குதுங்க. இது தாங்க சுருக்கமாக சொல்கிறதுனா, விஜயை பார்த்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய, திமுக அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு பதட்டம் தவறுகளை செய்ய தூண்டி இருக்கிறது. யானை தலையில் மண் அள்ளி போட்டுக்கிச்சு தான் தலையில் தானே. விமர்சிப்பவர்களை எல்லாம் இந்த அரசு விரோதிகளாக, எதிரிகளாக பாவிக்கிறது. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, திமுக அரசு தன் பக்கம் நியாயங்கள் இருந்தும் விஜய் விவகாரத்தில் கோட்டை விட்டு நின்று கொண்டிருக்கிறது. இதுக்கு யார் காரணன்றதை சம்மந்தப்பட்டவங்க தான் யோசித்து பார்க்கணும். அரசாங்கத்தை பாராட்டுறவங்க மட்டும்தான் ஆட்சியாளர்களை சுற்றி இருக்க வேண்டும் என்றால் அந்த அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகள் வந்தே தீரும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். இந்த அரசை யாரெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த அரசாங்கத்தோட நல விரும்பிகள் என்பதை இந்த அரசு என்றைக்கு புரிந்து கொள்கிறதோ அன்றைக்கு தான் இந்த அரசு இது போன்ற பிரச்சனைகளில் வராமல் தன்னை காத்து கொள்ள முடியும். பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும். சம்மந்தப்பட்டவர்கள் தான் முடிவு செய்யணும். நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே சார், இவ்வளோ நம்ம பொண்ணானதுக்கு வந்து நன்றி. தேங்க்யூ.